Yamaha எஃப்இசெட். Yamaha எஃப்இசெட்டில் வந்து இந்த சிலிண்டர் ஹெட்டு அதோடைய போல்டு நெட்டு அந்த லென்த்து போல்டு இதெல்லாம் வந்து நான் வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயில் மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டாக பெட்ரோலை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நாள் வெயிலில் காய வச்சு தான் அதை வைக்கணும். ஸோ பெட்ரோலோடு அப்படியே வைக்காதீங்க, மாட்டினா நல்லா இருக்காது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அதை கொஞ்சம் காய வச்சு நம்ம அழகாக பண்ணி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு இந்த 4 போல்ட்டெல்லாம் டைட் பண்ணிட்டோம். உள்ளே 2 போல்ட்டு வரும். அதாவது இந்த மாதிரி அலன் கீ போட்டு டைட் பண்ணணும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி லென்த்தாக வர அலன் கீ தனியாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வருது அது. ஸோ நான் வந்து ரிமோட்டிக் கன்னில் டைட் பண்ணிடுவேன். ஸோ மெயினாக வந்து இந்த பேடு வந்து வெளியே வரக்கூடாது. இப்படி வெளியே வரக்கூடாது, இழுத்தா கூட வரக்கூடாது. ஏன்னா இங்கே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த செயின், அதாவது இந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து இப்படி ஷேக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம போர் மாட்டும் போது அது டைட்டாக மாட்டிக்கும், போர் உக்காராது. ஸோ இந்த பக்கம் இதை தள்ளா மாதிரி மாட்டிட்டு இதை வந்து நம்ம ஹெட் பேக்கிங் உள்ள சிலிண்டர் ஹெட் பேக்கிங் போடும்போது அது கீழே இது சீட் ஆகணும். இந்த பக்கம் இருக்கிற இந்த எல்லோ கலர் பேடு வந்து ஸோ இது வந்து நம்ம ஹெட் பேக்கிங் கீழே வந்து சீட்டிங் ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக பண்ண முடியும். அடுத்தது இப்போ டைமிங் செயின் வந்து இப்போது இந்த மாதிரி அழகாக மேலேருந்தே விடுங்க. மேலேருந்தே விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக போயிடும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. மேலேருந்தே விட்டு நீங்கள் செயினை மாட்டலாம். இப்போது கரெக்டாக இந்த கீழே பல்லில் மாட்டிக்கிங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னென்னா இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல் பல்லில் கரெக்டாக மாட்டிக்கணும். அதே மாதிரி இங்கே மேலே வந்து கரெக்டாக இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி அழகாக உள்ள ஜம்முன்னு மாட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம டைமிங் வைக்கிறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். சிலிண்டர் ஹெட்டு மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 2 போல்ட்டு போடணும். இந்த 2 போல்ட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி அருமையாக உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ ஏற்கனவே இந்த வண்டி நான் வந்து சிலிண்டர் ஹெட்டு எல்லாமே டைட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைமிங் வைக்கிறது எப்படி அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கேட்டிருந்தீங்க. சார் எங்களுக்கு டைமிங் வைக்கிறது கொஞ்சம் கற்றுக் கொடுங்க சார் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் கிஃப்ட்டு மாதிரி நம்ம அதை பண்ணலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மெயினாக வந்து இந்த செயின் தான் வந்து ரொம்ப முக்கியம். அழகாக இதை உள்ள ஒரு சின்ன ஒரு திருப்பி உள்ளே போட்டிங்கன்னா அழகாக நின்றுடும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தாலே போதும். ஸோ அழகாக மேலே அப்படி மாட்டி விட்டு வேண்டியது தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு இந்த போல்ட்டு போடுறது எப்படி என்னன்றதெல்லாம் சில விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அலனிக்கையை போட்டு உள்ளே அழகாக டைட் பண்ணோம். முதல்ல வந்து இந்த சிலிண்டர் ஹெட்டு இந்த போல்டெல்லாம் டைட் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிவிட்டு தான் கடைசி டைமிங் வீலை மாட்டணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து ஓவர் டைட் வைக்கக்கூடாது, ஒரு மினிமம் டைட். ஏன்னா அலுமினி பாடியில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ அதனால் ஓவர் டைட்டு வச்சிங்கன்னா ஸோ வந்து உங்களால் டைட் பண்ண முடியாது. ஒரு மினிமம் டைட்டு வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு தான் சும்மா ஒரு சப்போர்ட்டு, ஏன்னா 4 போல்ட் இருக்குது, இருந்தாலும் இந்த சைடில் ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஓவராக போட்டு ஜம்பினிங்கன்னா மரம் சில்ப்பாயிடும். இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி நீட்டாக தான் இதை போட்டு நம்ம டைட் பண்ணோம். ஸோ மற்றபடி வேறு எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. Yamaha எஃப்இசெட்டில் இப்போது நம்ம ஸ்பெஷல் டூல்ஸ் இது வந்து நம்ம Yamaha எஃப்இசெட்டுக்கு ஹெட்டு, சிலிண்டர் ஹெட்டு
இந்த அலன் கீ போல்ட் 2 போல்ட் டைட் பண்ணுறது எப்படின்றத ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி லென்த்து இது வருது. ஸோ இந்த மாதிரி அழகாக நல்லா எஃபிஷியன்ட்டுக்கு தனியாக வருது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி லென்த்தாக வருது. ஏன்னா நிறைய பேர் சார் இந்த அலன்கி சின்னதாக போட்டு டைட் பண்ணுறீங்களே, எங்களுக்கு வந்து அது மாதிரி டைட்டு ஃபுல்லாக வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் கேட்டிருந்தீங்க. சரி, உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் டூல்ஸு நான் வந்து ரிமோட்டிக் கன்னில் டைட் பண்ணிடுவேன். அதுக்கு லென்த்தாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் டூல்ஸை வந்து காட்டியிருக்கேன். இதுதான் ஒரு முக்கிய விஷயம். Yamaha FP செட் நம்ம வந்து டைமிங் வைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ வந்து இந்த பல்லை வந்து மாட்டிக்கணும். டைமிங் அந்த கோடு மேலே நான் கட்டை வரலில் தடுத்துருக்கோம். இந்த சுண்டு வரலில் இப்படி அழுத்தி பிடிச்சிங்க. ஸோ இவர் தலைவரை வந்து இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா லைட்டாக அந்த ஷேக் பண்ணி இது உள்ளே விட்டுடணும். விட்டுட்டு அழகாக நோஸ் பிளேயரை எடுத்துக்கிட்டு கையில் இப்படி பிடிச்சிங்க. செயின் வழுக்கும், நமக்கு வந்து செயின் வந்து வழுக்கும். இப்போ வந்து இது அழகாக உள்ளே போயிடும். அதாவது இந்த இப்போது வெளியே இழுத்தா மாதிரி அழகாக அப்படி போட்டு இப்படி இந்த பல்லை வந்து இதில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அருமையாக செட் ஆகிடும். இதுதான் நம்ம டைமிங் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய கருத்து. ஸோ நம்ம டைமிங் எப்படி வைக்கணும், இதுதான் வந்து 2 விரலில் உள்ளே பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து சார் எனக்கு டைமிங் வைக்கிறது எப்படி சார் ஃபோனில் கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்துங்க. இதுதான் நான் முக்கியமாக ஒரு விஷயம். நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் டைமிங் வைக்கிறத பற்றி. இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் நம்ம ஒரு டைமிங் பல்லு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏன் நான் இதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காரணம் என்னென்னா, ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இந்த கோடு பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். அதாவது இந்த கோடுக்கு நேராக தான் இந்த கோடு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இங்கே மேலே பார்த்துடுறீங்க நீங்கள் பாட்டுக்குன்னு. எப்போவுமே மேலே பார்க்கக்கூடாது. அதாவது வீட்டில் நிலா காட்டி சோறு ஊட்டுவாங்க குழந்தைக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஏன் மேலே பார்க்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், இந்த பல்லு டைமிங். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் மெயின். அடுத்தது மேக்னெட் கீ டாப் பொசிஷனில் இருக்குது. அதாவது பிஸ்டன் டாப்பு, மேக்னெட் கீ டாப்பு. ஸோ இங்கேயும் டாப்பில் இருக்குது இந்த கோடு. ஸோ இதுதான் நீங்கள் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் நம்ம டைமிங் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அடுத்தது நம்ம மேக்னெட் மாட்டிட்டு இந்த டைமிங்கை பார்க்கலாம். ஸோ இது நல்லா டைட்டு வைக்கணும். ரிமோட்டிக் கன்னில் வந்து டைட் வைக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைன்னா மேக்னெட் போட்டு அந்த ஒரு லாக் பிளேயர் மாதிரி வருது, அதை வச்சு நீங்கள் டைட் வைக்கணும். இதை மெயினாக இதான் ஒரு முக்கிய தகவல். அடுத்தது டைமிங் செயின் சவுண்டு வருது. ஏன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Yamaha FP செட்டில் வந்து டைமிங் செயின் எந்த காரணம் கொண்டும் வராது. இங்கே 2 போல்டு வருது, 2 அலன்கி போல்டு, 2 போல்டு லென்த்து போல்டு இருக்குது. ஸோ அது லூஸ் இருந்ததுன்னா தலை நம்ம வீட்டில் சாப்பாடு கொதிக்கிற மாதிரி அது உள்ளே கொதிக்கும். அப்போ நாய்ஸ் வரும். அப்போது கஸ்டமருக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன், வெளியே கொடுத்தேன் அப்படின்ற ஒரு தகவல் சொன்னாங்கன்னா தயவுசெய்து உள்ளே கழட்டி பாருங்கள், ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த டைமிங் செயின் பேடு சிலிண்டர் ஹெட்டில் வந்து டைமிங் செயின் எப்படி பதிய வைக்கிறது அப்படின்ற ஒரு தகவலாக இது உங்களுக்கு அந்த இதுதான் வரும். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம மேக்னெட் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். நன்றி. இதுதான் இந்த மார்க்கு. அந்த மார்க்கு பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மார்க்கு தான் வந்து நமக்கு டைமிங். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அழகாக மேலே ஒன்று, ஸோ கீழே சென்ட்ரு. இந்த சென்ட்ரு நீங்கள் கரெக்டாக வச்சிங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டைமிங் கரெக்டாக வைக்கக்கூடிய ஒரு பொசிஷனு. ஸோ இதுதான் வந்து நம்ம டைமிங் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அழகாக தெரிந்து பாருங்கள். இதுதான் வந்து நம்ம மெயின் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டைமிங். இது Yamaha FP செட் டைமிங் வைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக வந்து இதுதான் மெயின். மேலே ஒன்று கீழே டீ மாதிரி மேலே இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று கீழே, அதுக்கப்புறம் இது. ஸோ இதுக்கு கீழே இப்படி தான்
நம்ம டைமிங்கு கொண்டாடணும். இந்த மாதிரி அழகாக சென்டராக வச்சு மேலே டைமிங்கை வந்து நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நன்றி. அதே மாதிரி இந்த ஓரிங் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓரிங் இல்லாமல் இதை போட்டிங்கன்னா லீக்கேஜ் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். திருப்பிலியில் தயவுசெய்து இதை யாரும் கைட்டாதீங்க. திருப்பிலியில் கைட்டக்கூடாது. ஸோ இதுக்கு உண்டான பட்டையாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு பொருள் பாழாகாமல் நமக்கு அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து டைட் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ். அதே மாதிரி இதையும் டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதேமாரி அழகாக உள்ள ஜம்முன்னு டைட் பண்ணிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். லீக்கேஜ் வராது. திருப்பிலி போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு அசிங்கமாகிடும். ஸோ திருப்பிலி போடக்கூடாது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி அதாவது அவர் பேர் எனக்கு வாயில் வரல. ஸோ அவர் செஞ்சின்னு சொல்ல ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுதான் இந்த ஒரு முக்கிய தகவல். ஸோ இவர் வண்டி வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஸோ பிரமாதமாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியை வந்து ஒன்றும் அவருக்கு இப்போ அடுத்தது ஸ்டே. அவர் வந்து சார் எனக்கு ஸ்டே பார்த்துருங்க சார் அப்படின்னாரு. ஸோ அப்படியே ஸ்டேவும் பார்த்துடலாம். இதுதான் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு தகவல் Yamaha FZ. ஸோ இந்த வண்டியில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேயில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. அவர் க்ரீஸ் போட சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு க்ரீஸை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நன்றி.